Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு இடியாப்பம் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. குயிக்கா செஞ்சிரலாம் ஒரு 15 நிமிஷத்துல. பீட்ரூட் யாருக்கும் பிடிக்கலனா கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போறது என்னன்னா பீட்ரூட் இடியாப்பம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பீட்ரூட் இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பெரிய பீட்ரூட்டை எடுத்து அதில் ஹாஃப் பீட்ரூட்டை வந்து கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி நல்லா திருவி எடுத்துக்கோங்க. ஸ்க்ராப்பரில் வச்சு நல்லா திருவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இப்படி அரைச்சி எடுத்தது கூட வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் வந்துட்டு 1 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்த பீட்ரூட் ஜூஸ் கூட வந்துட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்படி நம்ம வந்து கொதிக்க விடுற டைம் வந்து அந்த பீட்ரூட்டோட ரா ஸ்மெல் வந்து போயிடும். ஸோ நம்ம இடியாப்பம் செய்கிற டைம் இந்த ஜூஸை இன்ஃப்யூஸ் பண்ணி செய்கிற டைம் வந்துட்டு நமக்கு அந்த பீட்ரூட் ஸ்மெல் அதில் இருக்காது. இப்போ இப்படி நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் இன்றைக்கி வந்து 1 கப் வந்து இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்குல்ல, நல்லா பாயில் பண்ணி எடுத்த பீட்ரூட் ஜூஸை சூடாகவே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிற டைமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா சூடாக இருக்கும். ஸோ கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி கொதிக்க கொதிக்க வந்து அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி செய்கிற டைம் வந்து நமக்கு மாவு கொஞ்சமாக இப்படியே இந்த கண்டிஷன்லேயே வெந்துடும். ஸோ நம்ம ஸ்டீம் குக் வந்து ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 6 நிமிஷத்தில் எடுத்துடலாம். ஸோ அப்படி சூடாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம சின்ன சின்ன போர்ஷன்ஸ் எடுத்து வந்து இடியாப்ப அச்சில் போட்டு ஒரு தட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஈஸியாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக இட்லி பிளேட்டில் கூட போட்டுக்கலாம். இட்லி தட்டில் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சிங்கிள் இடியாப்பம் பெருசாக எடுக்கிறதுனால நான் இந்த பிளேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போதும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 to 6 மினிட்ஸ் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சூடான பீட்ரூட் ஜூஸ் ஊற்றுனதுனால 5லேருந்து 6 நிமிஷம் இதுக்கு போதும் குக்காயி எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கலர் சேஞ்ச் ஆயிரும் நல்லா வெந்ததும். இப்போ நீங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கோங்க. சூடான பீட்ரூட் இடியாப்பம் ரெடி.
ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். எப்பவும் ஒரே மாதிரி பீட்ரூட் செய்கிறதுக்கு இப்படி கலர்ஃபுல்லாக உங்கள் குட்டீஸுங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் வந்து சைட் டிஷ் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சிக்கன் குழம்போ இல்லைன்னா தேங்காய் பால், சீனி, ஹனி எது வேணாலும் நீங்கள் வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் இடியாப்பம் ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்து வேக வச்சோன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது மேலே அப்படியே கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இடியாப்ப ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.